Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம அகர் ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா உடனே subscribe பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க and all பட்டனும் press பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ அகர் இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல and உங்களுக்கு பாக்கெட்ஸ்ல வரும். நான் இன்னைக்கு 10 grams எடுத்துர்க்கேன். இது 55 rupees தான். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் அவைலபிள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அகர் சொல்வாங்க, சைனா கிராஸ் சொல்வாங்க and கடல் பாச்சியும் சொல்லுவாங்க இதுக்கு. சோ இப்போ நான் இது ஓபன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப எம்மியா இருக்கும் and ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது. சோ பாருங்க இப்போ நான் கட் பண்ணி உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இது இந்த மாதிரி தான் வரும். பட் நீங்க அப்படியே வந்து இது யூஸ் பண்ண முடியாது. சின்னதா ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் and ரொம்ப சிம்பிளா வந்து இந்த ஸ்வீட் வந்து செஞ்சிரலாம். இது வந்து இந்த மாதிரி துண்டா கட் பண்ணிட்டு நீங்க half an hourக்காக ஃபர்ஸ்ட் வந்து இது ஊற விட்டுடுங்க. அப்போதான் வந்து இது நல்லா வந்து குக் ஆகும். இல்லனா இது சரியா குக் ஆகாது. பாருங்க இந்த மாதிரி துண்டா நான் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 1 கப் தண்ணி போட்டு நல்லா இது டிப் ஆகுற மாதிரி வந்து போட்டுட்டு இது பண்ணிடுங்க. நிறைய வாட்டர் எல்லாம் mix பண்ணாதீங்க. இந்த மாதிரி இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு சோ இப்போ நம்ம வந்து ஒரு இந்த 10 grams அகருக்கு நான் வந்து 1/2 liter வந்து மில்க் எடுத்துர்க்கேன். இது வந்து full cream milk சொல்வாங்க. அந்த மாதிரி எடுத்துர்க்கேன். நீங்க நார்மலாவும் நீங்க எடுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா இது பாயில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லிட் வந்து க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுடுங்க. ஏன்னா கொஞ்சம் கேஸ் சேவ் ஆகும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா. இப்போ இது பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து 10 grams அகருக்கு நான் வந்து 1/2 liter வந்து பால் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கப் சர்க்கரை போட்டாவே உங்களுக்கு போதும். நீங்க வந்து சர்க்கரை வந்து உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இங்க பாருங்க நான் இந்த பவுல்ல வந்து ஒரு பவுல் போட்டிருக்கேன். உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து தனியா எடுத்து வெச்சிருங்க. இது இங்க பாருங்க இப்போ நல்லா இது பாயில் ஆயிடுச்சு and சுகரும் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நான் இது க்ளோஸ் பண்ணி ஓரமா வெச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம half an hour அந்த அகர் ஊற வெச்சோம் இல்லீங்களா, அது வந்து எடுத்து நான் இப்போ ஸ்டவ்ல வெச்சிட்டேன். இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கு. இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டா ஆயிடும். அந்த மாதிரி இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆயிடும். தெரியவே தெரியாது இது. அந்த அளவுக்கு நீங்க வந்து குக் பண்ணனும். பட் வந்து சிம் ஹைல வெச்சு பண்ணாதீங்க. கொஞ்சம் மீடியம் டு ஸ்லோல வெச்சுக்கோங்க. அப்போதான் கரெக்ட்டா இருக்கும். இல்லனா ஜெல்லி மாதிரி ஆயிடும் இது. இது டோட்டல் டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 minutes ஆகும் இது குக் ஆகிறதுக்காக. ஸோ சிம்ல வச்சு நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எந்த ஸ்டேஜ். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ பாருங்க இந்த மாதிரி எடுத்து போட்டா நல்லா ஃப்ளோவா வந்து கீழே கொட்டணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ எந்த லம்ப்ஸும் இல்லை பாருங்க. ஃபுல்லாவே டிசால்வ் ஆயிடுச்சு அகர் தண்ணியில. இங்க பாருங்க எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு இது. ஸோ இது வந்து இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லைனா ஸ்லோலியே வச்சுக்கோங்க. ஹை பண்ணாதீங்க. இப்போ நம்ம குக் பண்ண மில்க் இருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி சக்கரை போட்டு இப்போ பாயில் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு மில்க் போட்டுட்ட பிறகு நீங்க பாயிலே பண்ணக்கூடாதுங்க. இது நீங்க எப்பவுமே ரசத்துக்கு வந்து பாயில் பண்ணாம ஜஸ்ட் அந்த கொதி வர அந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணுவீங்க இல்லீங்களா, அதே மாதிரி தான் இது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்க விடாதீங்க. ஜஸ்ட் அந்த பபிள்ஸ் வர ஸ்டேஜ்ல வந்து இது ஆஃப் பண்ணிடுங்க. நீங்க நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா அது வந்து பால் வந்து உடைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆயிடும். ஸோ அவ்வளோதான், இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு பிளேட்ல வந்து இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது பிளேட்ல போடும்போது ரொம்ப ஃபாஸ்டா போடாதீங்க. இந்த மாதிரி ஸ்லோவா போடுங்க. ஏன்னா இதுல பபிள்ஸ் வந்துச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த பபிள்ஸ் அப்படியே இருக்கும், அது போகாது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவா நீங்க போட்டுக்கோங்க. சப்போஸ் வந்து பபிள்ஸ் வந்து இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து எடுத்துருங்க. பாருங்க இந்த மாதிரி எடுத்துருங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes விட்டுடுங்க. கொஞ்சம் வந்து செட் ஆயிடும் இது 50%. பாருங்க நான் ஒரு 10 minutes வச்சிட்டேன். இது வந்து கையில ஒட்டுன மாதிரி இருக்கு பாருங்க. 50% இது வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து போட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். இதில் நீங்கள் கலர் வேணும்னா கூட கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து எந்த விதமான கலரும் போடல. நீங்கள் எசன்ஸ் ஏதாவது ஃப்ளேவருக்காக போடணுன்னாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது பிளெயினாக
கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அவ்வளோதான், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து கட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது நல்லா செட் ஆகிட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இது வந்து ரொம்ப சில்லாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது, அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் எவ்ரி வென்ஸ்டே வந்து டைலரிங் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன், அண்ட் எவ்ரி சண்டே குக்கிங் வீடியோஸ் போடுவேன். என்னோட சேனல் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.